தமிழக வெற்றி கழகம் ஃப்ரம் கரூர் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். எங்கள் மக்கள் தளபதி மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் உள்ள அனைத்து மக்களால் யோகோபித்து வெற்றி அடைந்து இன்று ஆட்சி நடத்தி வருகிறார். இன்று வரை தமிழகத்தில் ஆட்சி செய்த டிஎம்கே, ஏடிஎம்கே என மாறி மாறி வந்தார்கள். ஆனால் எங்கள் தளபதி இது முதல் முறை ஆட்சி பொறுப்பேற்றுள்ளார். இறுதி வரை இந்த ஆட்சி தொடரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜனநாயகம் படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வருது. 3 மணி நேரம் 3 நிமிஷம் இந்த படம் வருது. இதனுடைய வெற்றி இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிங்கிறது வேற, திரைப்படத்தின் வெற்றிங்கிற வேற. அவர் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு, வெற்றி படங்களா கொடுத்திருந்தார். அந்த திரைப்படத்தின் வாயிலாக மக்களை கவரக்கூடிய பல விஷயங்கள் இருந்தது. அதன் வாயிலாக எங்கள் தளபதியை எல்லாம் நேசிக்க ஆரம்பித்தார்கள். அவர் அராஜகத்துக்கு போக மாட்டார், அநீதிக்கு போக மாட்டார், மக்களுக்கு எதிரான எந்த செயலும் செய்ய மாட்டார். ஆகவே தமிழக மக்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் அவரை ஆதரிக்கிறார்கள். இன்னும் அவர் ஆயுள் உள்ளம் வரை, தமிழகம் என்று இருக்கும் வரை தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி இருக்கும். எங்கள் தளபதி மாண்புமிகு விஜய் ஜோசப் அவர்கள் முதல்வராக இருப்பார். என் பேரு ஜீவிதா, நான் புகழூர்ல இருந்து வரேன். விஜய் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வருங்கால தலைமுறைகளும் நம்மளையும் அவர் காப்பாற்றுவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறோம். அவர் அதை கொஞ்ச நாள் ஆட்சியிலேயே ரொம்ப அழகா செயல்படுறாரு. ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு பெண்களுக்கா இருக்கட்டும், ஒரு டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணதா இருக்கட்டும், கவர்மெண்ட்னாலே டாஸ்மார்க்னால தான் வருமானம் வருது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன காலம் போய் எனக்கு அந்த வருமானம் தேவையில்லை, எனக்கு மக்களோட அடிப்படையான தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கண்ணியத்தோடையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாவும் அழகா செய்யறாரு ஒவ்வொரு விஷயத்தையும். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வந்தாரு திருவிழாவுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்பதான் முதல் முறையா வர்றாரு. இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தலைவரா வந்தாரு, இப்ப முதலமைச்சரா வராரு. தலைவரா வந்த பொழுது அவருக்கு சரியான இடவசதி கொடுக்கல. ஒரு 41 பேர் உயிரிழந்ததுக்கு யார் காரணங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும். அந்த முன்னாள் அரசு அப்பயும் இந்த இடம் இருந்துச்சு. அவருக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் மாநாடு கரூர்ல அவங்க போட கிடையாது, திருச்சியில போட்டாங்க. அது ஆக்சுவலா கும்பல் ஆக்சுவலா அதிகமா வரும்னு அவங்களுக்கு தெளிவாவே தெரியும். தெரிஞ்சாலும் இருப்பினும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஎம்கே முன்னாள் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க கரெக்டான இடவசதி செஞ்சு கொடுக்காதனால 41 பேர் உயிர் இழந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவே இல்லை. ஆக்சுவலா இப்ப விஜய் அவர்கள் 41 பேத்துக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்க அரசாங்க வேலை தரோம்னு சொல்றாங்க, அதுக்கும் தடை விதிக்கிறாங்க. கரூருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. இது எதுக்காக இந்த விஷயத்தை செய்யறாங்க? எவ்வளவு தூரம் தடைகள் போட்டாலுமே அவர் எல்லாத்தையுமே முற்றிலும் தகர்த்துட்டு கண்டிப்பா நமக்காக சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையோட வந்திருக்காரு. அதுல கண்டிப்பா நமக்கு சேவை செய்வாரு. 28 வருஷமா விஜய் ரசிகருங்க. இப்ப அவர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களுமே கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கும். எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ஆவலா இருக்காங்க எத்தனையோ பேரு. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்க இந்த வேலை செய்யுங்க, இது பண்ணுங்கன்னா எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாம் பெங்களூரு, ஒசூருக்கு சார் வரல, அது எல்லாமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒசூரு, கிருஷ்ணகிரி எல்லாம் அந்த சைடெல்லாம் வரலைங்க. ஆனா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயிச்சு வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரசிகரை தாண்டி நாங்க இப்ப சேவை செய்ய தொண்டரா ரொம்ப ஆவலோட இருக்கோங்க. பெங்களூர்ல தாவேகா கட்சி இருக்குங்களா? அங்க அலுவலகம் அந்த மாதிரி எல்லாம் அது எதுவும் இல்லைங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இருக்கும். ஆனா கண்டிப்பா செய்வோங்க. யாராவது அங்க ஊர்ல இனிஷியேட்டிவ் எடுத்துக்காங்களா? இல்லைங்க, எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் டக்குன்னு எதுவும் முடிவு பண்ண முடியலைங்க அங்க பெங்களூர்னால. ஒசூருனா கொஞ்சம் எல்லாம் ஓகேவா இருக்குங்க. அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு. இன்னொன்னு வேண்டுகோள் என்னன்னா, எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாம் நான் ஒரே ஒரு கோரிக்கை. ஆனா இத்தனை வருஷமா ஒரு இது கிடைக்காதான்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சேனல் இது அங்கங்க குப்பைங்களை தூக்கி போடாதீங்க. நீங்களா நீட்டா வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாடு நம்ம வீடு மாதிரி நம்ம தமிழ்நாடு நீட்டா வச்சுக்கணும்னு எங்களோட ஆசை எல்லாம் அதுதாங்க. ஒரு காஃபிதோ ஒரு கவரோ எல்லாம் வெளியில தூக்கி போடாதீங்க. நீட்டா வச்சுக்கலாம். நம்ம வீடு எப்படி சுத்தமா வச்சுக்கிறோன்றோமோ அந்த மாதிரி தமிழ்நாடை நீட்டா வச்சுக்கிட்டோம்னா அது இந்த ஆட்சியில எல்லாம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறேங்க. ஓகே.
ஓகே. அதாவது முதல் முறையா வந்து தேர்தலுக்கு, அதாவது பிரச்சாரத்துக்கு அப்புறம் வந்து முதல் முறையா வந்து கரூர் வராரு, இதை எப்படி பாக்குறீங்க? ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருமையாக தான் பார்க்குறோம். ஏன்னா கரூரில் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வந்து புதுசாக வராரு, முதலமைச்சர் வந்து புதுசாக வராரு. அதுவும் ஜெயிச்சதுக்கப்புறம் சிஎம்மா, நம்ம சிஎம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம்மா வராரு. திரு ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லி அவர் உள்ள வராரு. அப்பங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா 3 பேர் வந்து அஜித் ஃபேனு. அப்படியே விஜய் வந்து என்ன சொல்றது, திரையுலகத்திலிருந்து அவர் சிஎம் வந்தனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்களே பார்க்கலாம், கிரௌட பார்க்கலாம், எவ்வளோ பெரிய கிரௌடுன்னு நீங்கள் பார்க்கலாம். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நாங்கள் சொல்றது ஒன்றும் இல்லை இல்லைங்களா. ஜனநாயகன் படம் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் படம் திரைக்கு வரப்போகுது. அந்த படத்தோட வெற்றி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது நீங்க தியேட்டர்லயே பார்க்கலாம். நீங்க கூடிய சீக்கிரம் ஜூலை 23, 24 வரப்போகுது, கம்பல்சரி வரப்போகுது. அது நீங்க தியேட்டர்லயே பார்க்கலாம். கம்பல்சரி அது ஒரு திருவிழாவா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த திருவிழாவை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த திருவிழாவை பார்க்கணும். கரூருக்கு வராருங்கிறவே வஞ்சி நகரம் நம்மளோடது. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறம் இப்ப வராருங்கிறப்ப இதை வந்து நாங்களே இப்பயே ஒரு திருவிழா தான் பாக்குறோம். இன்னும் படம் வந்தா இன்னும் டபுளா நாங்க திருவிழாவா பார்ப்போம். நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஆட்சி ஏற்று கிட்டத்தட்ட 2 மாசம் முடிய போகுது. அவரோட ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? அதை நாங்க செய்கையிலேயே சொல்லிடுறோம். கண்டிப்பா சம்பவம் இன்னைக்கு அப்புறம் தான் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்பதான் கொடுத்துட்டு இப்போ உடனே வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க வேணாம், நோண்டிட்டு இருக்கும் வேணாம். கண்டிப்பா ஒரு வேற மாதிரி ஒரு தமிழகத்தை கம்பல்சரி கொடுப்பாருங்கிற எங்களுக்கு எல்லாத்தோட நம்பிக்கையாவும் கம்பல்சரி இருக்கு. கண்டிப்பா இதாகும், வெற்றியாகும்.